2/7/2024 ஸ்ரீசக்தி 422க்குள்ள ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று 1/7/2024 விண்வின் 776 கொடுத்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஆள் போட பொறுத்தலையும் 1/6 வரல, 1/8 வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருந்தோம். 1க்கு பவர் 6, 8க்கு பவர் 3, 5க்கு பவர் 0. ஆல் போர்டு நீங்கள் எது வச்சாலும் அதுக்குண்டான பவரை வைங்கன்னு எப்போவுமே சொல்லுவேன், சரிங்களா. 8க்கு பவர் பாருங்கள் 3ன்னு வந்திருக்குது. மற்றபடி 7 உள்ளே வந்தால் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 7 கரெக்டாக பி போர்டுக்கே வந்திருக்குது, சரிங்களா. சி போர்டுக்கு வரும், இல்லை ஏதாவது போர்டுக்கு வரும்னு சொல்லி தான் அங்கே கொடுத்துருந்தேன். அது கரெக்டாக பி போர்டுக்கு வந்திருக்குது. இந்த பவரில் ஆனது 3 ஏ போர்டுக்கு வந்திருக்குது, சரிங்களா. இங்கே 2 வந்திருக்குது. அடித்த நம்பரே அப்படியே ரொட்டேட் பண்ணி அடிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபெயில்டாக தான் இருக்கும். இது வந்து 7-2 அந்த மாதிரி தான் வந்திருக்குது, சரிங்களா. அதுக்கு தான் 7 வந்தால் டபுள்ஸாக வரணும்னு பார்த்தேன். அது நடனா பவர்லேயே வந்திருக்குது. 7-2ங்கிற மாதிரி வந்திருக்குது, சரிங்களா. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை 2-7-2-2 வரும்னு பார்த்தேன். அதனால தான் அந்த நம்பர் அப்படி கொடுத்துருந்தேன். ஆனாலும் 2-7 வருதுன்னு மாதிரி தெரிஞ்சுது. 7-2 அப்படி மாறிடுச்சு. பவர்லேயே வந்திருக்கு. 2 டபுள்ஸாக வராமல் இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு சொல்லி அப்படியே வந்திருக்குது. மற்றபடி 2 டிஜிட்டல்லாம் வந்துட்டு 3 டிஜிட்டல்லாம் நமக்கு வந்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா அடித்த நம்பரு திருப்பி அடிக்கும் போது இது ஆகும். ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேரெக்டாக வந்துடும், இல்லைன்னா பவரில் வரும். அதுக்காக தான் நம்ம வந்தால் இந்த மாதிரி வரலாம். அதுக்கு தான் ஆல் போர்டு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான பவரையும் சேர்த்து வைங்க. இத்தனை நம்பர் வைக்கணும். ஏதாவது சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா அதை மாற்றி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். 3 வந்துருக்குது, சரிங்களா. நாளைக்கு உண்டான இதை பார்த்துடலாமா. நாளைக்கு பாருங்கள், 2/7/2024 ஸ்ரீசக்தி 4-2-2க்கு உண்டான ஒரு கணிப்பை பார்க்க போகிறோம். கேரளா கணிப்பை பார்க்க போகிறோம், சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடுறதுக்கான நம்பர் 8610575149ங்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், சரிங்களா. டிக்கெட் போடணும்னு விரும்புகிறீங்களா, டிக்கெட் போடணுமா, நம்பி போடலாம், சரிங்களா. வினிங் அமௌண்ட்டில் பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும் பாருங்கள், சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா. டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர், 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். அதனால் டிக்கெட் போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அப்புறம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-7 கொடுத்துருக்குறேன், சரிங்களா. நாளைக்கு திரும்பவும் 7 வரலாம், இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பர் 2 வரலாம். 8 வரதுக்கு உண்டான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது, சரிங்களா. பார்க்கலாம். இன்றைக்கி 3 வந்திருக்குது. இதுக்கு உண்டான பவர் நம்பரையும் சொல்லி கொடுத்துட்றேன். 8க்கு பவர் 3, சரிங்களா. 5க்கு பவர் 0, 7க்கு பவர் 2, சரிங்களா. நான் கொடுத்துருக்க மேலே 8-7 இதில் ஆல் போர்டு நீங்கள் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 8 செலக்ட் பண்ணுறீங்கன்னா 8க்கு பவர் 3, சரிங்களா. 7 செலக்ட் பண்ணுறீங்கன்னா 7க்கு பவர் 2, ரெண்டையும் சேர்த்து போடுங்க. 5 செலக்ட் பண்ணுறீங்கன்னா 5க்கு பவர் 0, சரிங்களா. அதையும் சேர்த்து போடுங்க. அப்போ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் ஆல் போர்டு, சரிங்களா. எப்போவுமே பவர் நம்பர் வைக்கணும். அப்போ தான் நம்ம, ஏன்னா அடிக்க வேண்டியது 1, 7 அடிக்க வேண்டிய இடத்துல 2 அடிப்பாங்க. இது எதுக்கான அந்த பவர் நம்பர் அடிச்சுருவாங்க. அதுக்காக தான் நம்ம பவர் நம்பர்ஸ் எப்போவுமே சொல்லிக் கொடுக்குறேன், சரிங்களா. ஏ போர்டில் நாளைக்கு 7 வரலாம், சரிங்களா. அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கும் வரலாம். 2 சி போர்டில் கொடுத்துருக்குறேன். சி போர்டில் 8 கொடுத்துருக்குறேன். பி போர்டில் 4 கொடுத்துருக்குறேன். 9 கொடுத்துருக்கேன். போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. 5 வந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு வரணும், சரிங்களா. அதுக்காக தான். இல்லை சி 6ஆம் நம்பர் ஏதாவது ஒரு போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, உள்ளார வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சப்போர்ட்டுக்கு வெளியில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உள்ளே வந்தால் வரலாம். பாருங்கள், சி போர்டுக்கும் வரலாம், பி போர்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வருதுன்னு பார்ப்போம், சரிங்களா. ஆனால் நான் கொடுத்துருக்கிறது ஏ போர்டுக்கு 7-5, சரிங்களா. பி போர்டுக்கு 4-9, சி போர்டுக்கு 8-2ன்னு கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம். இந்த 4 கூட சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா. ஏபிபிசியை பொறுத்தவரைக்கும் எப்போவும் போல் 8 செட்டு 07 47 42 58 82 67 86 26ன்னு கொடுத்துருக்குறேன், சரிங்களா. 8 செட்டு. இதில் வந்துட்டு இது என்னுடைய கணிப்பு மட்டும்தான், சரிங்களா. இந்த கணிப்பில் உங்கள் கணிப்புக்கு ஒத்து வந்துச்சுன்னா இதில் இருக்க நம்பரில் 1 2 நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆல் போர்டுக்கு போடுங்க, சரிங்களா. ஏபிபிசி ஏசி போடுங்க. மெயின் டார்கெட்டு நமக்கு ஏபிஏசி தான். எப்போவும் மிஸ் ஆனால் பிசிக்கும் போகும், சரிங்களா. 07ன்னு போட்டால் 70ன்னு போடுங்க. 47ன்னு போட்டால் 74ன்னு போடுங்க. 42ன்னு போட்டால் 24ன்னு போடுங்க. 58ன்னு போட்டால் 85 போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற நம்பர் வந்துச்சுன்னா பாஸ் ஆகிடணும். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன், சரிங்களா. ஏபிபிசி ஆல் போர்டுக்கு போடுங்க, சரிங்களா. அதே மாதிரி தான் கீழே இருக்க நம்பர் இருக்கும், சரிங்களா. அப்படியே ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. போடும்போது உங்களுடைய கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. நம்ம அதை ரொட்டேட் பண்ணி போடுங்க, சரிங்களா. டபுள்ஸ் வருதா நாளைக்கு இந்த 2-7ங்கிற மாதிரி நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு
கட்டம் காட்டுது. சரிங்களா, வந்தால் வரலாம், ஆனால் அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ட்ரா நம்பர்லேயும் 22 இருக்குது. இன்றைக்கி 77 இருந்தது, அதுக்கு 72ன்னு அடிச்சிருக்க 72ன்னு அடிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு 22 இருக்குது ட்ரா நம்பரில். எப்படி வருதுன்னு தெரில, நாளைக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சரிங்களா, பாருங்கள். அதனால் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக விளையாடுங்க. சரிங்களா, அதேமாதிரி டபுள்ஸ் வந்தால் 3, 8 கொடுத்துருக்குறேன் பவர் நம்பர். சரிங்களா, 2க்கு 7, 3க்கு 8, 9க்கு 4, 5க்கு 0. சரிங்களா, அந்த மாதிரி கூட வரலாம். 5, 0, 9, 4, 3, 8, 2, 7 அந்த மாதிரி கூட நாளைக்கும் வரலாம். இன்றைக்கி 2, 7 வந்த மாதிரி நாளைக்கு அதே மாதிரி வரலாம். நாளைக்கும் இந்த 2, 7 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸிங் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பேட்டர்ன் பிரகாரம் அப்படியே தான் வரணும். ஆனால் சொல்ல முடியாது, கேரளா பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி அடிச்சிடுவாங்க. மொத்தம் நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி 8 செட்டு கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம். 4, 4, 2ங்கிற நம்பர் வந்து போட்ட இன்னும் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா அதை பாக்ஸாக போட்டுருங்க. ஏன்னா அது திரும்பவும் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும். சரிங்களா, ஏன்னா அது 4, 4, 2ன்னு வருது பேட்டர்னில். ஆனால் 2, 4, 4ம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 4, 2, 4னும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 4 அடிக்கலைன்னா 9 டபுள்ஸாக கூட வரலாம். அதுக்காக தான் நம்ம டபுள்ஸில் வந்துட்டு 9, 4 கொடுத்துருக்குறோம். சரிங்களா, பாருங்கள். அதுமாதிரி 8 கூட டபுள்ஸாக வருது. சரிங்களா, இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பர் 3 அதுவும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 638, 826, 272, 764, 072ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 072 இப்போ தான் முந்தானே தான் அடித்தாங்க. 027ன்னு அடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஆனால் அந்த நம்பர் திரும்பவும் வர்ற மாதிரி தோணுது. அது வந்தால் எப்படி வரலாங்கிறதுக்கு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா, நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.